அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி டிசிசி அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்க்கான கால் லெட்டர் வந்திருந்தது. எல்லோரும் போயிட்டு நிறைய பேர் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் லெட்டர் வரல, என்னுடைய மார்க்கு கிடைக்குமா, என்னுடைய மாவட்டத்தில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களாகட்டும், இதுக்கப்புறம் அட்டன் பண்ண போகிறவங்களாகட்டும் இன்னும் கால் லெட்டருக்காக காத்து கொண்டிருக்கும். இப்போ கால் லெட்டர் பொறுத்தவரை எப்படி வந்திருக்கு அப்படின்ற பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். கால் லெட்டரை பொறுத்தவரை அந்த மண்டல வாரியாக தமிழ்நாடு முழுக்க ஒரே தேதியில் ஒரே நாளெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ சேலம் மண்டலம்னா தனியாக, கும்பகோணம்னா அதுக்கு தனியாக அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மண்டலத்துக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க. இந்த பேசிஸில் தான் கால் லெட்டர் வந்திருக்கு. ரைட்டாக அதை புரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் மண்டலத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்கள். வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கால் லெட்டர் வர்றது முதல்ல இப்போ போஸ்ட் மூலியமாக அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸில் உங்கள் போஸ்ட்டில், அதாவது உங்களுக்கு தபால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்துடும். ஃபோனுக்கு வந்துடுங்க, மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நம்பரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்த உடனே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கூடிய விரைவில் தபால் வரப்போகுது அப்படின்னு. ஸோ உடனே போஸ்ட்மேன்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரைட்டா? போஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துடுங்க உங்களுக்கு. அதனால் அதை நோட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கால் லெட்டர் வாங்கிக்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுன்ற முழு விவரத்தையும் அந்த கால் லெட்டரில் அது சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலும் கடந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது முழு விவரத்தையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் மார்க்குக்கு கால் லெட்டர் வருமா, ப்ராக்டிக்கல் நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு அவங்க ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க. அந்த ரேஷியோ அடிப்படையில் ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்தாங்க, அதில் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அது போக எவ்வளோ பேர் போஸ்டிங் எடுக்க போகிறாங்க, இந்த ரேஷியோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவங்க கூப்பிட்டது 1:3 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. ஒரு போஸ்டிங் 3 பேர் கூப்பிட்றாங்கன்ற பட்சத்தில் அதில் நிறைய பேர் அட்டன் பண்ண ஆப்சண்ட் ஆகிறாங்க. நிறைய பேர் கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல், இதில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமலே எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்ட பேட்சுக்கு கண்டிப்பாக அழைப்புகள் வரும். ரைட்டா? அது உடனே எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கால் லெட்டர் இன்னும் வரல சார், என்னோடய மார்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக வரும். மண்டல வாரியாக போட்டுட்ருக்காங்க. பெரும்பாலும் இது மண்டலத்துக்கு அனுப்பிட்டாங்க. சில மண்டலத்துக்கு இன்னுமே கால் லெட்டர் வரல அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த மார்க்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இப்போதைக்கு தகவல். மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.